ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அப்படியே நம்ம முத்துநகர் பீச்சுக்கு போகிறோம். அப்படியே போகிற வழியும் உங்கள்கிட்ட காமிக்கிறோம். இப்போ நாங்கள் மில்லர்புரத்துலேருந்து போகிறோம். நீங்களும் பாருங்கள். நல்லா இன்றைக்கி முத்துநகர் பீச் நல்லா கூட்டமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நல்லா கூட்டமாக இருக்கும். அது பாருங்கள். அவர் ரோட்டில் சின்ன சின்ன செல்லை பிடிச்சிக்க, அப்படியே இப்படியே பிடிச்சிக்க. பக்கத்தில் தான் இருக்குது. என்ன ஒன்றா நம்ம நடு ரோட்லேயே கொஞ்சம் அங்கங்கே ஒரு அந்த தண்ணி இருக்கா செம்மி டைப்பில் எதுவும் பண்ணியிருப்பாங்க. அந்த பள்ளம் மட்டும் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. அது நடு ரோட்லேயே இருக்குது. அது கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணாமல் ஆகும். ஆனால் இப்போ ட்ரிப்பை நம்ம சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு போகும்போது சின்னன்கிட்டே இருக்கிறனால சரி தாண்டி போகும்போது இந்த முன்னாடி பெரிய பண்ணி சட்டை அந்த பள்ளத்தில் ஒரு பெரிய பள்ளமாக இருக்குது. அந்த தூரமாக இருக்குது. அப்போ சீக்கிரம் சரி பண்ணாமல் நீங்களே பரவாயில்ல பாருங்கள். முடிஞ்சா சரி பண்ண பார்ப்போம். போன வாரம் இந்த பூங்காவுக்கு போயிருந்தோம். இருந்திருப்பேன். போன வாரம் இந்த பூங்காவுக்கு போயிருந்தோம். இந்த வாரம் முத்துநகர் பீச்சுக்கு போகிறோம். ரேடியோ சிக்னலை தாண்டிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படி சைடெல்லாம் காமிப்பேன். அங்கிட்டு காமிங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா அப்படியே கூட்டமாக இருக்கும். ரோட்டில் டீ கடைலாம் எல்லா டீ கடையும் நல்லா கூட்டமாக இருக்கும். இல்லை இல்லை கேமரா அங்கே முன்னாடி பார்த்துடுங்க. அடுத்த சிக்னல் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன கரெக்டாக மார்க்கெட் சிக்னல் இது. இங்கே தான் ஒரு பள்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பள்ளத்தை காமி வச்சுக்கல ரோட்டில். அந்த ரோட்டில் ரோடை காமி அப்படி மேலே தூக்கி அப்படியே ரோடை அப்படி மேலே கூட ஒரு ரோடு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தை கொஞ்சம் சரி பண்ணாமல் இருக்கும். ஆனால் நடு ரோட்லேயே இருக்குது. இப்படி வை ரோடை காமி கொஞ்சம் தூக்க இங்கே காமி இங்கே கீழே காமி அதாவது பாருங்கள். எந்த இருக்குது அந்த பள்ளம் பாருங்கள். நடு ரோட்லேயே இருக்குது. கொஞ்சம் பெரிய பள்ளம். அதே மாதிரி அடுத்த ஒரு பள்ளம் இருக்குது. முன்னாடி தெரியாது அவ்வளோவா. அதேதான் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லா தான் இருக்கும். ரெண்டு தடவை நாங்களே பள்ளத்தில் இறக்கிட்டோம். டம்மு குழந்தைகளை கூப்பிட்டு வரோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி போகிற வழியிலே ஒரு 2 மூணு இருக்குது. ஏன்னா அதிகமாக பள்ளம் இருக்குது தானே? ஆமாம் தானே? அது சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தானே? ஆமாப்பே. இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டியிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு ரோட்டில் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு காமிப்பேன். இருக்காங்க அதுங்க இதான் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நேராக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் போகிறோம். இது எல்லாமே கடை தான். இங்கிட்ட காமிப்பேன். பற்றி எல்லாமே கடைகள் தான். நேராக காமி நேராக பள்ளிவாசல். நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னா பள்ளிவாசல் சொல்லுவாங்க. ஃபுல்லாமே எல்லா கடைகள் மொபைல்லேருந்து எல்லாமே துணி என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாமே எல்லாமே இருக்கும். என்ன வாங்கினாலும் எல்லாம் வாங்கிக்கலாம். கீழே காமிங்க மேலே காமி. அப்படி காமி இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். அப்படியே இருக்கும். அப்படியே
செப்டி டேங்க் எதுக்கும் வச்சுருக்காங்க, மூடிலாம் போட்டிருக்கு. பட் ஆனால் அந்த மூடி கொஞ்சம் மேலே வரைக்கும் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, அது கொஞ்சம் வண்டிலாம் டம்பு டம்புன்னு விழுகுது. அது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கும் தோணுது. உங்களுக்கும் தோணுச்சுன்னா சொல்லுங்கள். என்னப்பே ஆமாம் தானே? ஆ இங்கே வந்துட்டோம், பள்ளிவாசலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த சைடு தான் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் தான் சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயில் தாண்டி பள்ளிவாசல். எல்லாமே எல்லா கடைகள் தான். மொபைல்லேருந்து எல்லாமே, எல்லா பாத்திரம், நகைக்கடை, எல்லா கடைகளும் உண்டு. என்னப்பே இதுதான் பெரிய மார்க்கெட் இருக்குது. பீச் மண்ணை பார்த்தீங்களா? பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த மண்ணில் விளாட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? என்ன பீச் இது? எந்த பீச்சு? என்ன பண்ணுறீங்க கவிமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? பீச்சுக்கா? சரி பீச்சு தான், என்ன பண்ணுறீங்க? ஆ அப்படியா? சரி சரி சரி. ஆ மண்ணில் விளாட்றீங்களா? என்ன விளாட்றீங்க? விளாட்றீங்களா? சரி விளாடுங்க. அதே மாதிரி வீசிடுங்க பலனை, வீசிடுங்க, தூக்கி வீசிடுங்கட்டு. போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் எது எடுத்தாலும் 100 150 சொல்லுவாங்க. இதை பார்த்தானே விட மாட்டாங்க, வாங்கி கொடுத்தாவே வாங்கி வைப்பாங்க. இப்போ இதை வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் போகிறோம்.